श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रभावपद्धति श्लोकं 95 परस्य धाम्न प्रतिपादनार्हां वदन्ति विद्यां मणिपादुके त्वां यतस्तवैवादिकमे प्रजानां दूरीभवत्युत्तरपूर्वमंहः பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, துவாம் உன்னை, பரஸ்ய தாம்னஹா உயர்ந்த தேஜஸான பெருமாளுடைய, பிரதிபாதன கொடுக்கிறதற்கு, அர்ஹாம் தகுந்ததாயிருக்கின்ற, வித்யாம் ஞானமாக, சந்தகா பெரியோர்கள், வதந்தி சொல்கிறார்கள், யதஹா யாதொரு காரணத்தினாலே, தவ அதிகம ஏவ உன்னை அடையச் செய்தே, பிரஜானாம் ஜனங்களுடைய, உத்தர பக்தி பிரபத்திகளுக்கு பின்னே பண்ணப்போகிறதாயும், பூர்வம் முன்னே பண்ணியதாயும் இருக்கின்ற அம்ஹஹா பாபமானது, தூரி பவதி ரொம்ப தூரத்தில் போகிறதோ அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் பரவித்யை அப்படின்ற பரவித்யைன்னு சொல்லப்படுற பிரம்ம வித்யை பற்றி சுவாமி சாய்க்கிறார். உபனிஷத்களில் பெருமாளை உபாசிக்கிறதுக்கு 32 வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கதான். அந்த 32 வித்யைகளை தான் பரவித்யைன்னு சொல்லுவா அப்படின்னு சாய்ப்பா பெரியவா. இந்த பரவித்யை இதை உபாசிக்கும்போது இதுவரைக்கும் பண்ண பாபங்கள் அத்தனையும் தீர்ந்து, இனிமே பாபங்கள் ஒட்டாத வகையில் செய்து இந்த ஜீவாத்மாவை தன்கிட்ட பெருமாள் சேர்த்துக்கிறான். இப்போது நம்ம காஞ்சிபுரம் வரதனோட அவதார கதையை கேட்கும்போது அந்த பிரம்ம வித்யை பற்றி நமக்கு கொஞ்சம் புரிய வரும். என்னென்னா, பிரம்மா எல்லாத்தையும் தான் படைக்கிறதுனால தனக்கு நிகரே யாரும் இல்லைன்னு ஒரு கர்வம் வந்துடுறது. அப்போது அவர் எவ்வளவு தபஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ணை மூடின்னு உட்கார்ந்தான்னா அவரால் மனசை ஒருமுகப்படுத்தவே முடியல. அப்போ தான் அவருக்கு புரியறது, இது தன்னோட அகங்காரத்தினால ஏற்பட்டதோட விளைவு தான் இது. இப்போ இதுக்கு பிராயச்சித்தமாக என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, ஒரு 1000 அஸ்வமேத யாகம் பண்ணாதான் இந்த பாபமானது போகும்னு அவளோட ரூல்ஸ் புக் சொல்கிறது. இப்போ 1000 அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னா அவரோட பீரியடுக்குள்ளே பிரம்மான்ற அந்த பட்டம் இருக்கிறதுக்குள்ளே அது பண்ணுறதுன்றது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக. ஆக இந்த மாதிரி பாபங்கள் அக்யூமுலேட் ஆகும்போது என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. அப்போது ஒரு அசிரீரி கேட்குறது, இதுக்கு நீ காஞ்சிபுரத்தில் போய், காஞ்சிபுரத்துக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம்னு பேர். அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் ஒரு தடவை பண்ணால் 1000 தடவை பண்ணதுக்கு சமம். இது ஏதோ இந்த டைலாக் இல்லை, இது வாஸ்தவத்தில் மெய்விரத மகாத்மியத்தில் இருக்கிற வார்த்தைகள். இது ஒரு தடவை பண்ணால் 1000 தடவை பண்ணுறதுக்கு சமம். அந்த இடத்துல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணான்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு அசிரீரி கேட்டதுனால அங்கே போய் இந்த யாகத்தை பண்ணிடலாம் அப்படின்னு அவர் இங்கே காஞ்சிபுரத்துக்கு, சத்தியவிரத க்ஷேத்திரமான காஞ்சிபுரத்துக்கு அவர் இது பண்ணுறார், யாகம் பண்ணுறார். அப்போது அந்த யாகத்திலேருந்து பெருமாள் வெளியில் வரார். அந்த யாக குண்டத்துலேருந்து அந்த தீப்பொறிகளுக்கு நடுவில் பெருமாள் வெளியில் எழுற அதை சுவாமி ரொம்ப அழகாக மெய்விரத மான்மியத்தில் நம் சுவாமி அழகாக அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வருவார். அந்த பாசுரங்களை சேவிக்கும் போதே பெருமாள் எப்படி அதுலேருந்து வெளில வராருங்கிறது நமக்கு புரிகிற மாதிரி சேவிப்பார். இப்போது அந்த ஸ்லோகத்தில், அந்த பாசுரங்களில் ரொம்ப முக்கியமானது, இந்த ஸ்லோகத்துக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, சுகலேசம் எண்ணிய சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார். சூழ்வினை சேர்ந்துருத்து யாருக்கு? அயனார், பிரம்மாக்கு. சூழ்வினை தீர்க்க துணிந்து அயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்ன ஓர் புண்ணிய கோடியுடன். புண்ணிய கோடின்றது விமானத்தோட பேர். காஞ்சிபுரம் பெருமாளோட விமானத்தோட பேர் புண்ணியக்கோடி விமானம். புகழோங்கு பொன்மலை என்ன ஒரு புண்ணிய கோடியுடன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே அப்படின்னு சாய்ப்பார். பகல் விளக்காக, பகலோன் அப்படின்னா சூரியனுக்கு பேர்.
இப்போ ஒரு ஒரு சூரியனுக்கு எதிர்க்க நம்ம டியூப்லைட் போட்டால் அதுக்கு எப்படி அந்த டியூப்லைட்டுக்கு ஒரு வேல்யூவே இல்லையோ, அந்த மாதிரி பகலோன் பகல் விளக்காரா மாதிரி பெருமாள் வெளில வந்தாராம். எப்படி வந்தார்? பரஞ்சுடர் தோன்றியதே, அப்பேற்பட்ட ஒளியோட தேஜஸோட வந்தார். இப்போ இந்த பாசுரத்தை எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை பரஸ்ய தாம்னஹா, உயர்ந்த தேஜஸான பெருமாளுடைய பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே அப்படின்னு, அப்பேற்பட்ட பெருமாள், அவ்வளோ தேஜஸோடு இருக்கக்கூடிய பெருமாள் அவர் அந்த அஸ்வமேத யாகத்திலேருந்து வந்தார் அவர். ஆக இங்கே இந்த ஸ்லோகத்திலையும் சுவாமி எடுத்திருக்கிறது பரஸ்ய தாம்னஹா, அப்பேற்பட்ட உயர்ந்த தேஜஸையுடைய பெருமாள். இப்பேற்பட்ட பிரம்ம வித்யையை அனுஷ்டித்து வைகுண்டம் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னா அது ரொம்ப துர்லபம். ஆனால் பரவித்யைன்னு சொல்லப்பட்ட அந்த பிரம்ம வித்யையை நம்மளால் அனுஷ்டிக்க முடியாது. அப்போ நமக்கெல்லாம் என்ன தான் வழி அப்படின்றதுக்கு தான் பிரபத்தி மார்க்கம்ன்றது நமக்கு ஈஸியான வழி அப்படின்னு நம்மளுக்கு பெரியவாள்லாம் சாய்ச்சிருக்கா. இப்போது இந்த 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 பிரபத்தி மார்க்கத்துக்கு என்ன நம்ம பிரயத்னப்படணும் அப்படின்னா, பாதுகையை பக்தியோட தலையில் சேர்த்துக்கணும்னு நம்ம கீழ் ஸ்லோகங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். பரவித்யை பிரபத்தி இது ரெண்டுத்துலேயுமே என்ன நடக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணி வச்ச பாபங்கள் மொத்தம் கழிஞ்சிடும். இனிமே பாபங்கள் சேராதபடிக்கு தடுத்துடும். அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிற உத்தர பின்னே பண்ண போகிறதாயும் பூர்வ முன்னே பண்ணியதாயும் இருக்கின்ற அம்ஹா பாபமானது தூரி பவதி ரொம்ப தூரத்தில் போகிறதோ. ஆண்டாள் சாய்ப்பா திருப்பாவையில் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் என்னாகும்? தீயினில் தூசாகும் அப்படின்னு. ஆக இந்த பிரம்ம வித்தையை அனுஷ்டிச்சான்னா நம்மளுடைய பாபங்களானது எப்படி ஒரு தூசாக மாறி நம்மளை விட்டு போயிடுறதோ, எப்படி வைகுண்டம் போகிறதுக்கு இந்த பிரம்ம வித்யை நமக்கு உபயோகப்படுறதோ, அதே மாதிரி பாதுகையை ஒரு தடவை தலையில் பக்தியோடு சேர்த்துக்கும் போது பிரபத்தி அனுஷ்டிக்கப்படுறதுனால நமக்கு நம்மளுடைய பாபங்கள் போய் அந்த மோட்சத்துக்கான வழி கிடைக்கிறது அப்படின்னு. இதில் ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்ம வித்யைன்னு சொல்லப்படுறதுக்கு 32 வழிகள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சுவாமி இதை ஆரம்பிக்கும் போதே, பாதுகா சஹஸ்ரம் ஆரம்பிக்கும் போதே டிசைட் பண்ணாரா இல்லை போக போக தான் அவர் டிசைட் பண்ணாரா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பாதுகா சஹஸ்ரத்துலேயும் 32 பத்ததி, இதை 32 பத்ததின்னு வச்சதுனால தான் இந்த ஸ்லோகம் எழுதினாரா, இல்லை இந்த ஸ்லோகம் எழுதினதுக்கு அனுகூலமாக இருக்கட்டும் பெருமாளே அதை 32 பத்ததியாக அமைச்சு கொடுத்தாரா நமக்கு தெரியல. ஆனால் பிரம்ம வித்யையும் பாதுகையை தலையில் சேர்த்துக்கக்கூடியதான இந்த பிரபத்தியும் ரெண்டுமே உபாயம்தான். அந்த உபேயமான வைகுண்டத்தை பெருமாளை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறதுல ஒரு வழி பிரம்ம வித்தைன்னா, இன்னொரு வழி என்ன அப்படின்னா இந்த பிரபத்தி மார்க்கம்தான். ஆக பிரம்ம வித்தையே வேற எதுவுமே இல்லை, பிரம்ம வித்தையே நீ தான் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. ஏன்னா இதுக்கு துல்லியமாக பாதுகை இருக்கிறதுனால பாதுகை வேற இல்லை, பிரம்ம வித்யை வேற இல்லை, அந்த பரவித்யைன்னு சொல்லப்படுறதே பாதுகை தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாடிய. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.